பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1980 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1984 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது. 1984 தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவர். அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர், பாரத ரத்னா விருதை பெற்றவர். இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ்பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த வரலாறு கூட தெரியாம நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன்.